Good evening to all. If classல 2 வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். if class how to use if classல எத்தனை டைப்ஸ் இருக்குதுன்னு தெளிவாக பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் டைப் 1ல் வந்து இன்வெர்ஷன் அண்ட் கண்டிஷன் கிளாஸ் ஆர் பிகின் வித் எப்படி யூஸ் பண்ணுறது பார்த்துருப்போம். இப்போ டைப் 2ல் பார்த்தீங்கன்னா கம்பைன் த சென்டென்ஸ் யூஸிங் இஃப். இப்போது 2 சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த 2 சென்டென்ஸை ஒன்றா இணைச்சி இஃப்பை பயன்படுத்தி ஒன்றா இணைக்கணும். அது எப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம். நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. யூ ஸ்டடி வெல் யூ வில் பாஸ் த எக்ஸாம். இப்போ நல்லா அந்த 2 சென்டென்ஸ் கவனிங்க. ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸாகவும் செகண்ட் சென்டென்ஸில் சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸாகவும் இருக்குது. இப்போ இதுலேயே உங்களுக்கு ஒரு க்ளூ கிடச்சிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா டைப் 1 அப்படின்றது தெரியுது. டைப் 1 இருக்கும்போது இஃப் கிளாஸ் வந்தால் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், மெயின் கிளாஸ் வந்து சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். இப்போ 2 சென்டென்ஸை இணைச்சி ஒரு சென்டென்ஸை உருவாக்குவோமா? கீழே ஆன்சரை பாருங்கள். இஃப் யூ ஸ்டடி வெல், நீ நன்றாக படித்தால், யூ வில் பாஸ் த எக்ஸாம், நீ தேர்வில் தேர்ச்சி பெறுவாய். நல்லா படித்தா நீ எக்ஸாமில் பாஸ் பண்ணுவ. இந்த மாதிரி அந்த ஃபுல் ஸ்டாப் எடுத்துகிட்டு இஃப்பை பயன்படுத்தி கம்மா போட்டு 2 சென்டென்ஸை ஒரு சென்டென்ஸை இணைச்சிடணும். அடுத்தது கவனிங்க. எக்ஸாம்பிள் நம்பர் 2. It rains, I shall study at home. It rains, I shall study at home. இப்போ ரெண்டாவது எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த இட் ரெயின்ஸ் அப்படின்றது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸாகவும் ஐ ஷெல் ஸ்டே அட் ஹோம்ன்றது சிம்பிள் ஃப்யூச்சராகவும் இருக்குது. இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா டைப் 1. இப்போது இஃப் கிளாஸ் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸாகவும் மெயின் கிளாஸு சிம்பிள் ஃப்யூச்சராக இருக்குது. அப்போ அந்த ஃபுல் ஸ்டாப் எடுத்து என்ன செய்யணும்? இஃப் இட் ரெயின்ஸ், மழை பெய்தால், ஐ ஷெல் ஸ்டே அட் ஹோம், நான் வீட்டில் இருப்பேன். பார்த்தீங்கன்னா ஈஸியாக க்ளூ வந்துச்சு நம்மளுக்கு. அங்கேயே க்ளூ கொடுத்துட்டான். 3வது சென்டென்ஸ் கவனிங்க. இட் ரெயின்ஸ், ஐ ஷெல் கெட் வெட். இப்போ என்ன இருக்குது? இப்போது இட் ரெயின்ஸ், ஐ ஷெல் கெட் வெட். இப்போது எங்கன்னா சொல்ல 2 சென்டென்ஸு இங்கே சிம்பிள் ப்ரெசன்ட் கூட சொல்லியிருக்கிறான், பக்கத்தில் சிம்பிள் ஃப்யூச்சர் கொடுத்துட்டான். இது பார்த்திங்கன்னா நமக்கு என்ன டைப் காட்டுது? டைப் 1 காட்டுது. இப்போது இஃப்பை பயன்படுத்தி எழுதலாமா? இஃப் இட் ரெயின்ஸ், மழை பெய்தால், ஐ ஷெல் கெட் வெட், நான் நனைந்துருவேன், மழை பெஞ்சால் நான் நனைஞ்சிருவேன் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? அடுத்தது கவனிங்க. தீபா அட்டெண்டட் த இன்டர்வியூ, ஷி செக்யூர்ட் த ஜாப். இப்போ நல்லா நோட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 3 வந்து பார்த்திங்கன்னா எந்த கன்ஃபியூஷன் இல்லாமல் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸாகவும் செகண்ட் சென்டென்ஸ் சிம்பிள் ஃப்யூச்சராக வந்துருச்சு. அதனால் நம்ம முன்னாடி இஃப் போட்டு 2 சென்டென்ஸ் ஒன்றாக்கி இஃப் பயன்படுத்தி எழுதிட்டோம். பட் 4th சென்டென்ஸ் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். என்ன கொடுத்துருக்குறான்? தீபா அட்டெண்டட் த இன்டர்வியூ, ஷி செக்யூர்ட் த ஜாப். இங்கே தான் நீங்கள் நல்லா கவனமாக கவனிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அட்டெண்டட் அப்படின்றது பாஸ்ட் டென்ஸு, செக்யூர்ட் அப்படின்றது பாஸ்ட் டென்ஸு. இப்போ இந்த மாதிரி 2 சென்டென்ஸ் கொடுத்துட்டு கம்பைன் த சென்டென்ஸ் யூஸிங் இஃப்னு கேட்டால் கொஞ்சம் கவனமாக கவனிக்கணும். இப்போது 2த்துலேயுமே என்ன இருக்குது? பாஸ்ட் டென்ஸ் இருக்கிறதுனால இஃப்பை பயன்படுத்தும் போது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் பயன்படுத்தணும். அப்போது ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் என்ன இருக்குது? பாசிட்டிவில் இருந்தால் இஃப் கிளாஸில் நெகட்டிவாக மாற்றணும். அதே மாதிரி செகண்ட் சென்டென்ஸ் பாசிட்டிவாக இருந்தால் நெகட்டிவாக மாற்றிக்கணும். தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இந்த 2 சென்டென்ஸுமே பாஸ்ட் டென்ஸாக இருந்தால் பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாற்றிக்கணும். பாசிட்டிவ்னா நெகட்டிவ், நெகட்டிவ்னா பாசிட்டிவாக மாற்றிக்கணும். சரி வாங்க ஆன்சருக்கு போனால் உங்களுக்கு தெளிவாக புரியும் பாருங்கள். இஃப் தீபா, இப்போ அட்டெண்டட் என்ன மாறும்? பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாற்றணும். அந்த பாசிட்டிவ் வந்து என்ன மாறும்? நெகட்டிவாக மாற்றணும். இப்போ அட்டெண்டடுடைய பாஸ்ட் பர்ஃபெக்ட் நெகட்டிவ் ஃபார்ம் என்ன? ஹேட் நாட் அட்டெண்டட் த இன்டர்வியூ. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு புரியும். அதே மாதிரி அந்த ஷி செக்யூர்ட் த ஜாப் இருக்குது பார்த்தீங்களா? அதையும் நம்ம எதில் மாற்றணும்? பாஸ்ட் பர்ஃபெக்டில் நெகட்டிவில் மாற்றணும். இப்போ கவனிங்க. ஷீ வுட் நாட் ஹேவ் செக்யூர்ட் த ஜாபாக மாறும். இப்போ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியம். இதுக்கு ஸ்ட்ரக்சர் நினைவிருந்தால் மட்டும்தான் நம்மளால் என்ன செய்ய முடியும்? கரெக்டாக ஆன்சர் எழுத முடியும். இப்போது இஃப் தீபா ஹேட் நாட் அட்டெண்ட் த இன்டர்வியூ, தீபா இன்டர்வியூ அட்டன் பண்ணாமல் இருந்திருந்தா ஷீ வுட் நாட் ஹேவ் செக்யூர்ட் த ஜாப், அவள் வேலையை இழந்திருக்க மாட்டா அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது கவனிய ஸ்டடி வெல் பாஸ் த எக்ஸாம். இப்போ பாருங்கள் 5th சென்டென்ஸ் நல்லா நோட் பண்ணுங்கள். ஸ்டடி வெல்
பாஸ் த எக்ஸாம் கேட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலேயுமே நமக்கு என்ன இருக்குது, ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, இப்போது நன்றாக படித்தா எக்ஸாமில் பாஸ் பண்ணலாம். அப்போ என்ன கண்டிஷன், டைப் 1. அப்போது இந்த இடத்துல வந்து நாம் என்ன பண்ணணும், இஃப் யூ ஸ்டடி வெல் யூ வில் பாஸ் த எக்ஸாம்னு எழுதணும். அப்போது ரெண்டு இடத்துல இஃப் பயன்படுத்தும் போது ஒரு சிம்பிள் இஃப் பக்கத்தில் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸாகவும் பக்கத்தில் வரக்கூடிய மெயின் கிளாஸ் சிம்பிள் ஃபியூச்சராக மாற்றணும். ஆனால் இந்த ரெண்டு சென்டென்ஸ்லையும் பாருங்கள் என்ன கொடுக்கல, சப்ஜெக்ட் கொடுக்கல. ஆனால் நம்ம இஃப் பயன்படுத்தும் போது இந்த மாதிரி சப்ஜெக்ட் இல்லாமல் ஒரு சென்டென்ஸ் எக்ஸாமில் கொடுத்து கம்பைன் யூஸிங் இஃப்னு கேட்டானா அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும், யூன்ற சப்ஜெக்ட் பயன்படுத்தணும். ஸ்டடி வெல் பாஸ் த எக்ஸாம். இப்போது இந்த சென்டென்ஸை பார்க்கும்போது நமக்கு ஒரு மீனிங் வரும், என்ன நல்லா படித்தா பாஸ் பண்ணுவோன்ற மாதிரி. அப்போ இது என்ன கண்டிஷன் நம்ம எடுத்துக்கணும், ஃபஸ்ட் கண்டிஷன் எடுத்துக்கணும். அதனால தான் ஆன்சரில் இஃப் யூ ஸ்டடி வெல் யூ வில் பாஸ் த எக்ஸாம் போட்டுக்கிறோம். அடுத்தது கொஷின் நம்பர் 6 எல்லாம் நோட் பண்ணுங்கள். ஐ வாஸ் இல் ஐ டிட் நாட் அட்டெண்ட் த எக்ஸாம். அதாவது ஐ வாஸ் இல் ஐ டிட் நாட் அட்டெண்ட் த எக்ஸாம். இப்போ என்ன இருக்குது பாருங்கள், வாஸ் அப்படின்றது பாஸ்ட் டென்ஸு, டிட் நாட் அட்டென்றது பாஸ்ட் டென்ஸு. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும், ஆன்சரில் இந்த பாஸ்ட் டென்ஸ் இருந்தால் பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாற்றணும். பாஸ்ட் டென்ஸ் இருந்தால் என்ன செய்யணும், பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாற்றணும். இப்போ மாற்றும்போது நல்லா தெளிவாக பாருங்கள் என்ன செய்யணுன்னா, வாஸுடைய பாஸ்ட் பர்ஃபெக்ட் என்ன வரும், நெகட்டிவில் ஹேட் நாட் பீன் போடணும். அதனால் இஃப் ஐ ஹேட் நாட் பீன் இல் கமா ஐ வுட் ஹாவ் அட்டெண்ட் த எக்ஸாம். ஏன்னா அங்கே டிட் நாட் வந்துருக்கு பார்த்தீங்களா, அப்போ அந்த இடத்துல என்ன வரணும், பாசிட்டிவாக வரணும். ஐ வுட் ஹாவ் அட்டெண்ட் த எக்ஸாம். நெக்ஸ்ட்டு இப்போது கவனிங்க, லாஸ்ட் சென்டென்ஸ் வரலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா நோட் பண்ணிங்க. ஐ எம் நாட் அன் ஆஞ்சல். ஐ எம் நாட் அன் ஆஞ்சல். ஐ காண்ட் டேக் யூ டு ஹெவன். இப்போ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஐ எம் நாட் ப்ரெசன்ட் டென்ஸ், கெனாட் டேக் என்ன இருக்குது, ப்ரெசன்ட் டென்ஸ். அப்போது அங்கே பாஸ்ட் டென்ஸ் வந்தால் பாஸ்ட் பர்ஃபெக்டாகவும் ப்ரெசன்ட் டென்ஸ் வந்தால் பாஸ்ட் டென்ஸாக மாற்றணும். இப்போ ரெண்டுமே என்ன இருக்குது, நெகட்டிவில் இருக்குது. நீங்கள் இஃப்பை பயன்படுத்தும் போது பாசிட்டிவாக மாற்றணும். இப்போ கவனிங்க, இப்போது இஃப் ஐ வேர் அண்ட் ஆஞ்சல். இப்போ உங்களுக்கு சந்தேகம் வரலாம், இது என்ன சார் ஐ பக்கத்தில் வேறு போட்டிங்கன்னா, ஆல்ரெடி சொன்னேன் இமேஜினரி கண்டிஷன் ப்ரெசென்ட்லேயும் ஃபியூச்சர்லேயும் பேசுகிற மாதிரி இருந்தால் நம்ம என்ன செய்யணும், வேறுன்ற வார்த்தை பயன்படுத்தணும்னு சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டு வீடியோவில். இஃப் ஐ வேர் அண்ட் ஆஞ்சல், நான் வந்து தேவதையாக இருந்திருந்தா, ஐ குட் டேக் யூ டு ஹெவன், நான் உன்னை வந்து என்ன பண்ணேன், சொர்க்கத்துக்கு கூட்டு போயிருப்பேன் அப்படின்னு அழைச்சிட்டு போயிருப்பேன்னு சொல்கிறது. இப்போ நல்லா இந்த கம்பைன் த சென்டென்ஸ் யூஸிங் இஃப்பில் நல்லா கவனமாக புரிஞ்சிக்கணும். அந்த ரெண்டு சென்டென்ஸில் ஒன்று ப்ரெசண்ட்டாகவும் ஒன்று ஃப்யூச்சராக இருந்தால் நீங்கள் முன்னாடி இஃப் அப்படியே பயன்படுத்திக்கலாம். சப்போஸ் அந்த இஃப் இல்லாமல் இருந்தால் நீ என்ன செய்யணும் அப்படின்னா, முதல் கண்டிஷன் அந்த சென்டென்ஸ் ரெண்டுமே ப்ரெசன்ட் டென்ஸில் இருந்தால் இஃப்பை பயன்படுத்தும் போது பாஸ்ட் டென்ஸ் ஆகும். அப்போ பாஸ்ட் டென்ஸை பயன்படுத்தி இஃப் கிளாஸ் பயன்படுத்தும் போது அது பாசிட்டிவாக இருந்தால் இஃப் கிளாஸில் நெகட்டிவாகவும், நெகட்டிவாக இருந்தால் பாசிட்டிவாக போடணும். அதுக்கு பிறகு அதே பாஸ்ட் டென்ஸில் இருந்ததுன்னா அதை நீ இஃப் கிளாஸை பயன்படுத்தும் போது பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாற்றணும். மாற்றும்போது பாசிட்டிவ் சென்டென்ஸ் நெகட்டிவாகவும், நெகட்டிவ் சென்டென்ஸ் பாசிட்டிவாக மாற்றணும். அடுத்த கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சப்ஜெக்டே இல்லாமல் ரெண்டு சென்டென்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதை நம்ம என்ன செய்யணும், யூன்ற சப்ஜெக்டை பயன்படுத்தி எழுதலாம். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.